kareri bedima ege nanalaya gurnam koy tadde duniya bibi adama gumme falade yonti palade yonti gilanim sayataki jango jango aduniya min koy minoti ballal 1917 பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் பெல்ஃபோர் யூதர்களுக்கு தனி நாடு ஒன்றை பிரித்தானியா ஏற்படுத்திக் கொடுக்கும் என்று பெல்ஃபோர் பிரகடனத்தை வெளியிட்டார். இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக 1922 செப்டம்பர் 11 பிரிட்டிஷ் அரசாங்கம் அரேபியர்களின் எதிர்ப்பையும் மீறி பலஸ்தீனத்தில் யூதர்களின் நாடு ஒன்றை உருவாக்குவதற்கான ஆணையை பிறப்பித்தது. ஆயிரத்தி 1933 ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்ததும் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். இது பாலஸ்தீன பகுதிகளுக்கு யூதர்களின் வருகையை அதிகரிக்க செய்தது. ஆத்திரமடைந்த பாலஸ்தீனர்கள் 1936 எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். எதிர்ப்பு நடவடிக்கைகள் பிரித்தானிய படைகளால் கொடூரமான முறையில் நசுக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் காலத்தில் யூதர்கள் தங்கள் ஜியோனிச இயக்கங்களை தொடங்கி பல கொலைகளையும் தாக்குதல்களையும் செய்ய தொடங்கினர். இரண்டாம் உலகப் போரின் பின்னர் பாலஸ்தீனம் நோக்கிய யூதர்களின் வருகை அதிகரித்தது. பிரித்தானிய அரசு ஐரோப்பாவெங்கும் இருந்து யூதர்களை பத்திரமாக பாலஸ்தீனத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது. சியோனிஸ்டுகளின் வருகை அதிகரித்ததும் வன்முறைகளும் அதிகரித்தன. ஐநா தலையிட்டு 1947 நவம்பரில் பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனருக்கான பிரதேசம், யூதர்களுக்கான பிரதேசம், ஐநா கட்டுப்பாட்டில் உள்ள ஜெருசலம் என 3 பிரிவுகளாக பிரித்தது. இதனால் தங்கள் அரைவாசி நிலப்பரப்பை பாலஸ்தீனர்கள் இழந்தனர். இரு பகுதியினருக்கும் இடையில் நேரடியாக மோதல்கள் வெடித்தன. மேயில் பலஸ்தீன பகுதிகளிலிருந்து வெளியேறியது பிரித்தானியா. உடனடியாக 1948 மே 14 யூதர்கள் தங்கள் பகுதியை இஸ்ரேல் என்ற நாடாக பிரகடனப்படுத்தினர். பிரகடனம் வெளியான சில நிமிடங்களில் அமெரிக்கா இஸ்ரேலை அங்கீகரித்தது. பலஸ்தீனத்தின் மேற்கு கரையை ஜோர்தான் கைப்பற்றியது.
காசா பகுதி எகிப்திய ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. பலஸ்தீனம் என்ற நாடே இல்லாமல் போனது. பலஸ்தீனியர்கள் அகதிகளாக்கப்பட்டனர். மார்ச் 1945 எகிப்து, சிரியா, லெபனான், ஈராக், ஜோர்தான், சவுதி அரேபியா, யெமன் ஆகிய நாடுகள் இணைந்து அரபு லீக் என்ற அமைப்பை உருவாக்கினர். அரபு லீக் இஸ்ரேலை அங்கீகரிக்க மறுத்து இஸ்ரேல் மீது போர் தொடுத்தது. ஐநா தலையிட்டது. எல்லைகளை மாற்றுவது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த ஐநாவின் பிரதிநிதி கவுண்ட் பெனாடோட் சியோனிச வெறியர்களால் கொல்லப்பட்டார். ஆயிரத்தி 1967 ஜூன் 5 இஸ்ரேலிய விமானங்கள் எகிப்திய விமான தளத்தை தாக்கி அழித்தது. இன்னும் ஒரு போர் தொடங்கியது. இஸ்ரேல் சினாய், காசா, ஜெருசலம் ஆகிய பகுதிகளை கைப்பற்றியது. இஸ்ரேல் சிரியாவை தாக்கி கோலன் குன்றுகளையும் கைப்பற்றியது. இஸ்ரேலின் இவ்வெற்றி இப்பகுதிகளில் அமைதியை கொண்டு வரவில்லை. மாறாக கசப்புணர்வுகளையும் பழிவாங்கல்களையுமே விதைத்தது. இந்த யுத்தத்தினால் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டுக்குள் பலஸ்தீனர்கள் அகதிகளாக வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆயிரத்து 1970 எகிப்தில் பதவியேற்ற அன்வர் சதாத் பலஸ்தீன பகுதியில் நிரந்தர அமைதியை விரும்பினார். No one will capitulate here in this country. I am not ready to capitulate or to surrender 1 inch or a bit of sand. அதிக நிலப்பரப்பை கைப்பற்றி வைத்திருப்பதால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேல் விரும்பவில்லை. போரின் மூலமே இஸ்ரேலை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க முடியும் என உணர்ந்த சதாத் 1973 அக்டோபர் 6 அன்று இஸ்ரேல் மீது போர் தொடுத்தார். சிரியா கோலின் குன்று பகுதிகளை தாக்கியது. சினாய் மீள கைப்பற்றப்பட்டது. அமெரிக்க இஸ்ரேலிய எதிர்ப்பையும் மீறி ஐநா பாலஸ்தீனத்துக்கு இடமளித்தது. அங்கு பேசிய யசீர் அரபாத், ஒரு கையில் ஒளி விலையுடனும் இன்னொரு கையில் விடுதலைக்கான துப்பாக்கியுடனும் வந்திருக்கிறேன். ஒளிவிலை என் கைகளில் இருந்து நழுவி விழுந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். பல உடன்படிக்கைகள், பல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அடக்குமுறையின் சின்னங்களாய் இஸ்ரேல் பாதுகாப்பு வேலி என்ற போர்வையில் 650 கிலோமீட்டர் நீளமும் 8 மீட்டர் உயரமும் உடைய பிரிப்பு சுவரை எழுப்பி வருகிறது. இதனால் பாலஸ்தீனர்களுக்கான நிலம் பறிக்கப்படுகிறது. சர்வதேச நீதிமன்றம் இப்பிரிப்பு சுவர் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது எனவும் இது இடிக்கப்பட வேண்டும் எனவும் கூறியது. இஸ்ரேல் அதை ஏற்கவே இல்லை.
புனித பிரதேசத்துக்கான போர் நிற்கவே இல்லை. கொலைகள், அடக்குமுறைகள், எழுச்சிகள், மனித வெடிகுண்டுகள் என முடிவற்று தொடர்கிறது. எண்ணெயின் கட்டுப்பாட்டுக்காய் ஒருபுறம், இஸ்லாமிய மத அடிப்படைவாதத்துக்காய் மறுபுறம், சியோனிச வெறித்தனத்துக்காய் இன்னொரு புறம், எதுவுமே மாறவில்லை. 1922 செப்டம்பர் 11 விதைத்த விதை விருட்சமாகி விஷமாகி நிற்கிறது.